வணக்கம். தொடர்ச்சியாக சிக்கலை சந்திக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான். ஏன் இந்த நிலைமை? ஏஆர் ரஹ்மானுக்கு என்ன ஆச்சு? இது குறித்து தான் பார்க்க போறோம். சமீபத்துல ஏஆர் ரஹ்மானுக்கு என்ன சிக்கல் வந்திருக்கு அப்படின்னா, பொன்னியின் செல்வன் 2 படத்துல வரக்கூடிய வீரா ராஜ வீரா அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டு தாகர் பிரதர்ஸ் உடைய இதுல சிவஸ்துதியில இந்த மெட்டை எடுத்து அப்படியே போட்டிருக்காரு அப்படின்னு அந்த தாகர் பிரதர்ஸ் அவங்க குரூப்ல இருந்து ஒரு ஏற்கனவே இவரை சந்திக்க அது கொஞ்சம் பிரச்சனையாகி அதுக்கு பிறகு அவங்க வழக்குக்கு போய் இப்போ உச்சநீதிமன்றம் ஏஆர் ரஹ்மான் 2 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பெரும்பாலும் எந்தவித சர்ச்சையும் சந்திக்காதவர் ஏஆர் ரஹ்மான். அதுலயும் குறிப்பா குடும்ப ரீதியா எந்த வகையான எதுவும் வெளியில சந்திக்காதவர், எந்தவித சிக்கலையும் சந்திக்காதவர். இப்போ கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி அவருக்கும் அவர் மனைவிக்குமான பிரச்சனை பெரிய அளவுக்கு பூதாகரமானுச்சு. அப்படி பூதாகரமாயில ஒரு சில பேர் மேல கேஸ் எல்லாம் போட்டார். அவர் கேஸெல்லாம் போட்டு பிரச்சனையாகி அதுக்கு பிறகு நீங்க பிபிசிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. இப்ப சமீபத்தில் அந்த பேட்டி சிக்கலானுச்சு. அதுக்கு முன்னாடி சென்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சாரு. அதுல ஏகப்பட்ட பிரச்சனையாகி முழுமையா போய் மக்கள் போய் பார்க்க முடியாம பல பேர் திரும்பி இதுல நீங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இது ஏகப்பட்ட பிரச்சனையானுச்சு. ஒரு இசைக்கலைஞனுக்கு தொடர்ச்சியா இவ்வளவு பிரச்சனைகள் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற இதை ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. அதுலயும் குறிப்பா ஏஆர் ரஹ்மான் மட்டும் இல்லைங்க, எல்லா இசையமைப்பாளர்களுமே அவங்களுக்கு ஒரு பாட்டு பிடிச்சிருச்சு, ஒரு மெட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னு அப்படியே எடுத்து பயன்படுத்துவாங்க நிறைய இசையமைப்பாளர்கள். அப்படி இல்லைன்னா அதை கொஞ்சம் வகை மாற்றம் பண்ணி வேற ஒரு வகையில பயன்படுத்துவாங்க. இது காலங்காலமா நடக்கிறது. அந்த காலத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஹிந்தி பாடல்களை அப்படியே கொண்டு வந்து இறக்குவாங்க. அந்த இசைத்தட்டை வச்சுக்கிட்டு அப்படியே தமிழ்ல வரிகள் எழுதி இங்க மெட்டமைப்பாங்க, வேற ஒரு பேர்ல இருக்கும். அதுக்கு பிறகு குறிப்பா பல பாடல்கள் இருந்துச்சு. அப்புறம் ரஹ்மான் வந்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா நிறைய வெளிநாட்டு பாடல்களை நிறைய அந்த மாற்றம் படி நிறைய பண்ண ஆரம்பிச்சாரு. அதோடைய ஒரு பகுதியா சிற்பி ஏறத்தாழ பாத்தீங்கன்னா அரபு பாடல்கள் நிறைய பண்ண ஆரம்பிச்சார். அரபு பாடல்கள் எடுத்து அன்னைக்கெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அன்னைக்கு இன்னும் சொல்ல போனா இந்த அளவுக்கு மீடியா வளரல, இணையதளமும் வளரல, மக்களும் அவளுக்கு சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்க முடியாது. லட்சத்துல ஒருத்தர் யாராவது அதிகபட்சம் வெளிநாட்டு பாடல்கள் அன்னைக்கு கேசட் வாங்கி சிடி வாங்கி கேட்கிறவங்களுக்கு மட்டும்தான் சரி இது பாட்டு வித்தியாசமான பாட்டு போல இருக்கு, இங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும். மற்றபடி தமிழ் பாட்டுலவே சாயல்லே ஏஆர் ரஹ்மான் நிறைய பாடல் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ரஹ்மான்கிட்ட ஒரு நியாயம் இருந்தது. என்ன பண்ணுவாராம் அப்படின்னா பாட்டு பண்ணும்போது யாரு ஒருத்தர் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கான சன்மானத்தை கொடுத்து அனுப்புறதுங்கிறது ரஹ்மானுக்கு வழக்கமா இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா பல நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நீங்க மக்கள் இசை இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய நாட்டுப்புற இசை கலைஞர்களையே நீங்க பஸ்ஸா வர வச்சு அவங்கள ஒரு வாரம் ரூம் போட்டு ரொம்ப சொபஸ்டிகேட்டடா தங்க வச்சு அந்த பாடல்களை அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு உரிய சன்மானத்தை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ரைட்ஸ் வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு ஏஆர் ரஹ்மான் அந்த பாட்டை பதிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா ஏஆர் ரஹ்மானை பத்தி சொல்லும் போது அந்த கேசட்லயோ அவர் வந்த காலத்துக்கு பிறகு சிடி வர ஆரம்பிச்சிருச்சு. இசை கலைஞர்கள் யாரு அப்படிங்கிற பேர் உள்பட போட ஆரம்பிச்சாரு ஏஆர் ரஹ்மான். இதை ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி கேசட்ல போடுறது சிரமம். ஏன் அப்படின்னா அவ்வளவுதான் சூழல், அவ்வளவுதான் பண்ண முடியும். இன்னொன்னு இளையராஜாவுக்கு ஏஆர் ரஹ்மான் வித்தியாசம் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இசைக்கலைஞர்களை பயன்படுத்துவார். 10 பேரை போட முடியும். இளையராஜா 100 பேரை பயன்படுத்துவார். அந்த 100 பேரை கேசட் கவர்ல போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதை ஒரு குறையா சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதே நேரத்தில் ரஹ்மான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க 5 சம்பளம் கொடுத்துட்டாரு எனக்கு அப்படின்னு சொல்லி பல கலைஞர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். 10 சம்பளம் கொடுத்துட்டாரு எனக்கு அப்படின்னு பல கலைஞர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா என்ன அப்படின்னா 5 சம்பளமோ 10 சம்பளமோ கொடுத்துட்டாரு அப்படின்னா அவங்க வாசத்தெல்லாம் எடுத்து பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு வேற பாடலுக்கு அவர் பயன்படுத்துவார். அப்போ மனிதாபிமானத்தோட நடந்திருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஏஆர் ரஹ்மான் சமீபத்துல போன வருஷம் மனைவிக்கு அவருக்குமான பிரச்சனையை அவரால் உண்மையிலே கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது ஏஆர் ரஹ்மானுக்கு விழுந்த ஒரு கரும்புள்ளி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு கலைஞனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரணுமா அப்படின்னா வரக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு மனைவி அதுல இன்னும் கொஞ்சம் யோசிச்சு இருந்திருக்கணும், இல்ல இவர் இன்னும் கொஞ்சம் ஏதாவது இறங்கி போயிருக்கணும். சரி, அதை விட்ட பிறகு பிபிசியில வந்தது கூட திட்டமிட்டு பண்ணப்பட்டது, அதை நம்ம ஒருத்து பேச வேண்டியதில்லை. ஆனா அதே நேரத்துல வீரா ராஜவீரா பாட்டு சிவஸ்துதியில இருந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நீங்க இந்த பாட்டை கேட்டிருக்கீங்கன்னா அச்சசல் அப்படியே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவங்க சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்கிறப்ப ஏஆர் ரஹ்மான் வெறும் 30 வினாடி தான் சந்திச்சாரு அப்படிங்கறத அவங்களுக்கான கோபம் அப்படின்னு சொல்றாங்க. 30 வினாடிங்கிறது கடவுள் தரிசனமே 1 நிமிஷம் ஆகும்.
அப்போ 30 வினாடி சந்திச்சுட்டு என்ன பேசியிருக்க முடியும் அப்படிங்கிற இந்த கேள்வியில் அந்த கோபத்துல தான் எங்களை அவர் மதிக்கல அப்படிங்கிறதுல தான் அவங்க போய் வழக்கு தொடுத்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா முதல்ல டெல்லி உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அந்த தனிநபர் அதுல இருந்து இவருக்கு பணம் கொடுக்க சொல்லி அதுக்கு பிறகு பெஞ்சில் போய் அந்த பெஞ்சில் அதுக்கு தடை விதிச்சு மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் இப்போ உச்சநீதிமன்றத்துல 2 கோடி ரூபாய் ஏஆர் ரஹ்மான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் 2 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய பணமே கிடையாது. அவர் கொடுத்துட்டு போயிடுவார். ஆனா தொடர்ச்சியா இந்த மாதிரியான வழக்கு சர்ச்சைகள்ல சிக்கிற ரஹ்மான் இப்ப புதுசா சிக்கும் போது நமக்கெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒரு நல்ல கலைஞன் பொதுவாவே எந்த ஒரு கலைஞனுக்கு நீங்க கவனிச்சுக்கிட்டீங்கன்னா அதிகபட்சமா சர்ச்சையில சிக்கிட்டாங்க அப்படின்னா மன உளைச்சல் ஆகும். அப்படி மன உளைச்சல் ஆகிறப்ப அவங்களுக்கு என்ன சிக்கலாகும்னா படைப்புகள் நம்ம நினைச்ச படைப்புகள் வராது. இது ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டுக்கே ரொம்ப நாள் எடுத்துக்கக்கூடிய ஒரு கலைஞனா இருக்கக்கூடிய ரஹ்மான் இப்படி ஒரு சர்ச்சைகளை தொடர்ச்சியா சிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா மன ரீதியா ஒரு படைப்பு கொடுக்கறதுல ஏகப்பட்ட தடுமாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அந்த வகையில ரஹ்மான் இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம். யோசிச்சுட்டு அடுத்தடுத்து சர்ச்சைகள் வராம பாத்துக்கிறது தான் ஒரு நல்ல படைப்பக்கூடிய ஒரு படைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கலைஞனுக்கு அழகு, யதார்த்தம். அந்த வகையில ரஹ்மான் இனி சர்ச்சையில் சிக்க மாட்டார் அப்படின்னு நம்ம நம்புறோம். நன்றி, வணக்கம்.